அவன் வந்துகிட்டு இருக்கான், அவன் வந்துகிட்டு இருக்கான். உடனடியா இப்ப நான் அரசரை பார்த்தாகணும். கதவை திறங்க, கதவை திறங்க. தெற்கு திசையை பிடித்து விட்டார்கள் மகாராஜா. இப்பொழுது அது நம்மிடம் இல்லை. அந்த ஆர்னட் திரும்பி வந்திருக்கான் அரசரே. போன வாட்டியோட ரொம்ப பலமா, ரொம்ப சக்தியா, நிறைய படைகளோட இப்ப அவன் நம்மள தேடிதான் வேகமா வந்துகிட்டு இருக்கான் மகாராஜா. தேவையில்லாமல் பயப்படாதீர்கள் படை தளபதி. நம் படைக்கு முன்னால் அவர்கள் ஒன்றும் இல்லை. நம் போருக்கு தயாராகும் நண்பர்களே. ஒரே ஒரு ஆளா? இவ்வளவு பேர் இருக்கீங்களா? தாக்குங்க அவனை. அவன் முன்ன மாதிரி இல்லை. அவன் சக்திகள் இப்போ 2 மடங்கு அதிகமாக இருக்கு. இதனால நம்மளோட போரில் இருக்கிற யுக்திகளும் சக்திகளும் நம்மக்கிட்ட அதிகமாக இருந்தாலும் அவனை ஜெயிக்கிறது சுலபம் இல்லை. இனி அந்த ஆண்டவன் தான் நம்மளை காப்பாற்றணும். போரில் தேனீ கூட்டம் தோற்றன. தேனீயின் ராஜாவை நாடு கடத்தினர். நான் எங்க இருக்க? என்ன இடம் இது? விசித்திரமா இருக்கு. பறவைக்குள்ள மாட்டிக்கிட்டேனா? நம் படைக்கு முன்னால் அவர்கள் ஒன்றுமில்லை. நம் போருக்கு தயாராகும் நண்பர்கள்.
இந்த சிலந்தியிடம் தப்பித்து பிறகு தேனி மகாராஜாவும் இரும்பும் நெருங்கிய நண்பர்கள் ஆயின. தேனி எறும்பிடம் தனது நாட்டை குளவி தலைவன் பிடித்து விட்டான் என்பதை கூறியது. உங்களை பார்த்தா நல்லவரா தான் தெரியுது. உங்க பிரச்சனைக்காக நான் மகாராணி கிட்ட பேசுறேன். அவங்க எங்க அம்மா தான். பார்க்க தான் கொஞ்சம் கடுக்கடன்னு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க நல்ல மனசு யாருக்கும் வராது. அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உன்னால ஒரு நல்ல மகாராஜா வர முடியும்னு. ஆனா எனக்கு அது மாதிரி நம்பிக்கை இல்ல. நான் ஒரு நல்ல அரசனாக இருக்க முடியாது. இருந்திருந்தா அந்த போர்ல ராகுலகன் எங்க அப்பாவை கொல்லும்போது நான் அவனை அழிச்சிருக்கணும். இல்லனா அவன் தடுத்தாவது இருக்கணும். என்னால எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அசையாதீங்க. அங்க பாருங்க, ஏதோ இருக்கு. நம்ம அசையாம இருந்தா அது நம்மளை பார்க்க முடியாது. நம்ம இப்படியே அசையாம இருந்தா தப்பிக்கலாமா? தப்பிக்கலாம். பச்சோந்தி கண்ணுக்கு தெரியுது. அமைதியா இருங்க. அசையாம இருந்தா அதால பார்க்க முடியாதுன்னு சொன்னானே. மாட்டிக்கிட்டோமே. உள்ள வந்து மாட்டிக்கிட்டோமே. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. வத்தி குச்சி பத்திகளியே, எங்க ஊர்ல அப்படிதான் சொன்னாங்க. உன்னை நம்பி நானும் அசையாம இருந்தேனே. என்ன பண்ணட்டும்? எனக்கு மட்டும் எப்படி நானும் தெரியும்? உள்ள வந்து மாட்டிக்கிட்டேனே. உன் வாய்க்குள்ள போன அவங்கள திரும்பி தந்துரு. உன்ன மாதிரி 1000 பச்சோந்திய பார்த்தவன் என்கிட்ட மோதுரையா? நீங்க யாரு? இங்க என்ன பண்றீங்க? நான் தேனி நாட்டின் இளவரசன். எங்க ஊரு ராக்குலகன் புடிச்சிட்டா. அதை மீட்க எறும்பு தலைவி கிட்ட உதவி கேட்க போறேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி ஐயா. முக்கியமான நேரத்துல இந்த பானம் உங்களுக்கு உதவும். வணக்கம். இருவரும் அங்கிருந்து இலையில் நீர் வழி பயணத்தின் மூலம் எறும்புகளின் நாட்டை நோக்கி சென்றனர். இருவரும் அங்கிருந்து இலையில் நீர் வழி பயணத்தின் மூலம் எறும்புகளின் நாட்டை நோக்கி சென்றனர். நீண்ட பயணத்திற்கு பிறகு எறும்பு நாட்டை அடைந்தனர். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. அங்க பாருங்க, எறும்புகள் நடமாட்டம் இருக்கு. இவங்க உணவு சேர்க்கிற குழு. இவங்க உணவு சேர்க்கிறது தான் வேலையே. ஓ, உங்க ஊரு ரொம்ப அழகா இருக்கு. இந்த அரண்மனை எங்க ஒட்டுமொத்த கூட்டமும் ஒன்னா உள்ள போய் தங்குற அளவு இடம் இருக்கு. ஏதோ முக்கியமான விஷயத்திற்காக அரசு அரண்மனையில் கூட்டம் போடுறாங்க. ஓ, உங்க ஊரு ரொம்ப அழகா இருக்கு.
நம்ம தலைவியின் மகன் யாரையோ கூட்டிட்டு வரான் பாருங்களேன். உங்க ஊரு பார்க்க எனக்கு என் ஊரு தான் ஞாபகம் வருது. எறும்பு தலைவி தன் நாட்டுக்கு உதவுவார் என்று நம்பி தேனி தலைவன் கோட்டைக்குள் உள்ளே சென்றன. மகாராணி, இவர் தேனி நாட்டு இளவரசர். எனக்கு தெரியும். நான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் என் பையனும் அந்த பெரிய காட்டிலேயே உயிர் பிழைத்து வந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனா அங்கே இருங்க, தேனி இளவரசே உங்களுக்கு உதவி கிடையாது. இப்போ உங்களோட நாடு உங்ககிட்ட இல்ல, உங்களோட ரக்கையும் உங்ககிட்ட இல்ல. எங்க நாடு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை எந்த விதத்திலும் அதுக்கு ஆபத்து வர மாதிரி நாங்க செயல்பட மாட்டோம். நீங்க சொன்னது ஒரு வகையில சரிதான். நான் இந்த இடத்தை விட்டு போறேன். எறும்பு தலைவி அவளது நாட்டை குளவியிடம் போர் செய்ய விரும்பவில்லை. அதனால் தனது வீரர்கள் உயிரிழக்க நேரிடும் இன்று எண்ணத்தால் அவள் உதவி செய்ய மறுத்தாள். இரும்பு தலைவி எனக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த சொம்புக்குள்ள ஒரு கல்லை தூக்கி போடு. கல்லு உள்ள போகாது போல இருக்கே. உள்ள போயிருச்சு. ஒரு தண்ணியும் கொஞ்சம் எடுத்துக்கோ. அதுல பாரு, அது போலதான் உன் மனசும். நீ எதை போடுறியோ அதுதான் உன் மனசுக்குள்ள இருக்கும். மனசுக்கு என்ன தோணுவத பண்ணு. அங்கு நீ போக வேண்டிய பாதருக்கு. அந்த மலைக்கு போ, உனக்கு பதில் கிடைக்கும். ஸ்னேக் பாம்பு வந்துட்டான். உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். இந்த இடத்தை விட்டு ஓடிடுங்க. இதுக்கு மேல இந்த எறும்பு புத்து இந்த பாம்போட இடம். இந்த இடத்தை விட்டு 1 மணி நேரத்துக்குள்ள போகணும். அப்படி இல்லை காட்ட வேண்டியது இருக்கும். நாங்க போயிடுறோம். ஆனா எங்க மக்கள் கூட்டம் அதிகம். எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேணும். என்னால முடியும். 1000 அடி வந்தாலும் ஏறிடுவேன். அங்க பாம்பு வந்து எனக்கு என்ன வந்துச்சு? என் நாட்டுக்கு தான் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அவங்க பிரச்சனை அவங்களே பார்த்துக்கட்டும். இருந்தாலும் பாவமா தான் இருக்கு. இதே மாதிரி தான் நம்மளோட நாடும் கஷ்டப்பட்டு இருக்கும். மேல போனா நம்ம நாட்டு காப்பாற்ற முடியும். ஆனா இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. ஒரு நல்ல அரசன் அநியாயத்தை கண்டா பொங்கணும். மற்றவங்க உயிரை பத்தி யோசிக்கணும். இப்போதைக்கு என் நாடோட இந்த நாட்டுக்கு தான் உதவி தேவை. நீ தேர்ச்சி அறிஞ்சிட்ட. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீ பாம்பு கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்த போய் நல்லவன்னு நிரூபிச்சிட்ட. உறக்க உனக்கு திரும்பி வந்துருச்சு. நம்ம நேரத்தை வீணாக்காமல் சீக்கிரமா கழுகுமலைக்கு போனோம். பாம்பை கட்டுப்படுத்த கழுவுதான் சரியா இருக்கும். இது எங்களோட கோட்டை, யாருக்கும் தரமாட்டோம். உங்களால என்ன பண்ண முடியும்? ஏன் எதிர்த்தீங்கன்னா உங்களோட
உங்களோட நாட்டை அழிச்சிடுவேன். என்னோட புது சக்தியை பயன்படுத்துற நேரம் வந்துருச்சு. இல்லைன்னா கழுகு கிட்ட இரையா ஆயிருப்பேன். எனக்கு உன்னை தோக்கடிக்குது ஒரு கடினமான காரியம்தான். நீ ஒரு சின்ன தேனி, என்ன பண்ண முடியும்? ஆனா இவனுக்கு அப்படி இல்ல. அந்த பாம்பு ராணிய புடிச்சிருச்சு. அவங்க ரெக்கைய வச்சு அவங்களால நிலையா பறக்க முடியாது. தேனி ராஜா வாழ்க. எப்படியோ நம்ம கதாநாயகன் கழுக வச்சு பாம்பை தோக்கடிச்சிட்டான். எறும்பு நாட்டு ராணியை காப்பாத்தி அவங்க நம்பிக்கைக்கு உரியவனாக மாறிட்டான். அந்த ஊர் மக்களும் அவனுடைய திறமையை பார்த்து பாராட்டினார். தன் நாட்டை தோற்கடித்த குளவிக் கூட்டத்தின் தலைவனை எதிர்த்து சண்டையிட தன் எறும்பு நண்பனின் தாயாரிடம் உதவி கேட்டு தன் நாட்டை திரும்ப மீட்க முயற்சி செய்தான்.